பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கிழக்கு திசை வந்து டைம் பார்க்கறதுக்கு கடிகாரம் தான் தேவையா? அதாவது நம்ம செவுத்துல அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று அர்ச்சை திருதியை நல்ல செல்வ செழிப்பு வளங்களை தரக்கூடிய நன்னாள் இன்று. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:06, சூரிய அஸ்தமனம் 7:18. இன்றைய திதி வளர்பிறை. திருதியை முடியும் நேரம் இன்று காலை 9:58. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 21ஆம் தேதி அதிகாலை 4:38 முடிவடைந்து மிருகசீரிஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:16 8:07 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:12 2:43 வரை. மாலை வேளையில் 4:15 5:16 வரை. ராகு கால நேரம் காலை 8:37 10:09 வரை. யமகண்ட நேரம் காலை 11:40 மதியம் 1:12 வரை. கூலிகன் மதியம் 2:43 4:15 வரை. சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 3:31 சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிக்கல், ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு பணிவு, கடக ராசிக்கு ஏமாற்றம், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு கவலை, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பயம். தொடர்ந்து நம்ம வீடுகளில் இந்த கடிகாரம் மாற்ற திசை வந்து சில சமயங்களில் அறியாமையினால தவறான திசைகளில் மாட்டி வச்சிடுறாங்க. அது நல்ல உகர்ந்த திசை வந்து கிழக்கை நோக்கி இந்த கடிகாரங்களை நாம் மாட்டி வைக்க வேண்டும். கிழக்கு மற்றும் வடக்கு திசை வந்து குபேரனுக்கு உரியது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கிழக்கு திசை வந்து எடுத்த காரியங்களை வெற்றி அடைய செய்வது. இந்த கிழக்கு திசை என்பது இந்திரனுக்கு உரியது. மற்ற திசைகள் அவ்வளவாக உத்தமம் கிடையாது. அதனால் இந்த 2 திசைகளிலேயே வந்து மாட்டுவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் நம்ம வந்து கடிகாரத்தை வந்து என்னதான் நம்ம வந்து ஃபோனில் கடிகாரம் டைம் இதெல்லாம் பார்த்தாலும் கூட வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது அல்ல வீட்டுக்குள்ளே நுழைந்த பிறகு முதல் நம்ம பார்க்குறது வந்து அந்த கடிகாரத்தை நாம் பார்ப்போம். அந்த கடிகாரம் எப்பொழுதுமே உயிர் பெற்ற நிலையில் இருக்க வேண்டும். அதாவது எப்பவுமே அது நகர்ந்து கொண்டே, அதாவது அதன் முட்கள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கடிகாரம் வந்து பேட்டரி முடிஞ்சிட்டு அது நின்று போச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு 2 நாளைக்கு மாற்றலாம், 3 நாளைக்கு மாற்றலாம். அந்த ஓடாத கடிகாரத்தை செவற்றில் மாட்டி வைப்பது அவ்வளவு சிறப்பில்லை. ஏன்னா காலம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கடிகாரம் நமக்கு கால நேரத்தை காட்டுகிறது அல்லவா? அதனால் அது எப்பவும் உயிர்ப்புடனே இருக்க வேண்டும் என்பது மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சில நேரங்களில் அதான் நம்ம ஃபோனில் பார்க்குறோம், அது டைம் பார்க்குறதுக்கு கடிகாரம் தான் தேவையா? அதாவது நம்ம செவத்தில் மாட்டி வச்சிருக்கிற கடிகாரம் தான் தேவையா அப்படின்னு அலட்சியமாக நினைத்து விடாதீர்கள். ஏன்னா அந்த பொருள் எப்போவுமே அதில் இருக்கிற முட்கள் வந்து அசைந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். முக்கியமாக இந்த திசைகள் வந்து மிக முக்கியம். ஏனென்றால் நம்ம வெளியே போகும்போதும் சரி, உள்ளுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் சரி, முதலிலே நம்ம பார்க்கக்கூடிய திசைகள் வந்து அந்த வடக்கு திசை அதாவது கிழக்கு திசையாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாம் எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடிவதற்கு இதுவும் ஒரு காரணம்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.